நேஷனல் ஆரோக்கிய எக்ஸ்போ மற்றும் ஆயுஷ் கான்க்ளேவ் ஜனவரி 9 முதல் 12 வரை ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டிடியூட், பாபுஜி மெமோரியல் ஆஷ்ரம், மணப்பாக்கம், சென்னை. இதில் கலந்து கொள்வதற்கு பொதுமக்கள் அனைவருக்கும் இலவசம். ஆமா, தமிழ்நாடு 1ஆம் நம்பர்ல இருக்குதுங்க. இதுல 1ஆம் நம்பர்ல கள்ளச்சாராயம் சாவுல இந்தியாவுல கடந்த 4 ஆண்டுகள்ல 1ஆம் நம்பர்ல. ஒரு அரசே மதுபான கடை நடத்தி 55,000 கோடி வசூல் செய்வதில் நம்பர் 1ல இருக்கு. மாநில தலைவர் அவர்கள் சொன்னது போல பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு எதிரான பெருங்குற்றம் 15% உயர்ந்திருப்பதில் நம்பர் 1ஆ இருக்கு. மகன், மருமகன், முதலமைச்சர் குடும்பம் கல்லா கட்டி வசூல் பண்றதுல நம்பர் 1ஆக இருக்கு. அதை தவிர தமிழ்நாடு எதிலையும் நம்பர் 1ஆ இல்லைங்க. இந்த பக்கம் சொன்னா இந்த பக்கம் திருப்பார், இந்த பக்கம் சொன்னா இந்த பக்கம் திருப்பார். என்ன நடக்குதுன்னே தெரியாம ஒரு முதலமைச்சர் 4 ஆண்டு காலத்தை முழுமையாக காலம் கடத்தி இருக்கின்றார் என்றால் அது தமிழகத்தினுடைய முதலமைச்சர் உயர் திரு ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான். ஓட்ட பஸ்ல தான் இன்னைக்கு டிரைவர், கண்டக்டர் ஓட்டுறாங்க. எந்த நேரத்துல பஸ்னுடைய எந்த டயர் கழண்டு போகும் யாருக்கு தெரியாது. லெஃப்ட் பாக்கெட்ல இருந்து 10 ரூபாய் எடுத்து ரைட் பாக்கெட்டுக்குள்ள வைக்கிறது பேரு ஆட்சி இல்லைங்க ஐயா. இந்த பாக்கெட்ல எடுத்து கீழ் பாக்கெட்ல வைக்கிறது மீது ஆட்சி கிடையாது. யாரையும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி ஏமாற்றி ஆட்சி கட்டில் அமர்வதற்கு எந்த வாய்ப்பையும் கூட நாம கொடுக்க கூடாது. அருமை சொந்தங்களே, ஒரு முதலமைச்சரே பொய் சொல்லக்கூடிய அவலமான ஆட்சி தமிழகத்தில் மட்டும்தான். நீங்க உண்மையாலுமே 80% தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றி இருந்தா இன்னைக்கு தமிழகத்தினுடைய மக்களுடைய ஒற்றை குரல், ஒரே ஒரு குரல், ஏதாவது பண்ணி இந்த திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புங்க, ஏதாவது செய்த 2026 மேல இவர்கள் ஆட்சியில் இருக்கக்கூடாது என்பதை மக்கள் எல்லா இடத்துலயும் சொல்றாங்க. முடிவெற்ற இடத்துல முடி திருத்துகின்ற அண்ணன் கடைக்கு போறீங்களா, அவர் சொல்றாரு. டீ கடைக்கு போய் டீ குடிக்கிறீங்களா, அந்த அண்ணன் சொல்றாரு. ஆட்டோ ஏறுறீங்களா, ஆட்டோக்கார அண்ணன் சொல்றாரு. தமிழகத்துல எல்லா தரப்பட்ட மக்களும் மேலே இருந்து கீழே வரை 2026 பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி நமக்கு வேண்டாம் என்கின்ற ஒற்றை கருத்துல முழு தமிழகமும் இருக்கிறது. அன்பு சொந்தங்களே, திமுகவை பற்றி எவ்வளவு பேசினாலும் கூட அது புளிச்ச மோர்ல புளிச்ச தண்ணியை ஊத்துற மாதிரி. ஏன்னா அவ்வளவு பேர் திட்டி தீத்துட்டாங்க. ரோட்ல இருந்து திட்டுறாங்க, வீட்டுல இருந்து திட்டுறாங்க. அதற்கு மேல புதுசா நான் என்ன பேச போறேன்? தலைவர்கள் எல்லோருமே பேசிட்டாங்க. சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது. வீதியில ஒரு பெண் பாதுகாப்பாக, ஒரு சகோதரியோ தாயாரோ வீதியில எங்கேயுமே நடமாட முடியாது. ஏன்? நம்மை பாதுகாக்கக்கூடிய காவல்துறைக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு அவல நிலை தமிழகத்துல மட்டும்தான். இந்தியால எங்கேயுமே இல்லைங்க, தமிழகத்துல மட்டும்தான் இருக்கு. பாதுகாப்பு கொடுப்பவங்களுக்கே பாதுகாப்பு இல்லைன்னா இந்த வல்னரபிள் செக்ஷன் என்று சொல்லக்கூடிய நம்முடைய பெண்களாக இருக்கட்டும், குழந்தைகளாக இருக்கட்டும், அவர்களுக்கு தமிழகத்தில் எந்த விதமான பாதுகாப்பு கடந்த 4.5 ஆண்டுகள் நாம் பார்த்திருக்கின்றோம். அருமை சொந்தங்களே, இன்னைக்கும் தலையாட்டி பொம்மையை போல முதலமைச்சர் அவர்கள் அமர்ந்திருக்கின்றார். அவருடைய கழுத்து 2 பக்கம் மட்டும்தான் திரும்பும், லெஃப்ட் டர்ன், ரைட் டர்ன். இந்த பக்கம் சொன்னா இந்த பக்கம் திருப்பார், இந்த பக்கம் சொன்னா இந்த பக்கம் திருப்பார். என்ன நடக்குதுன்னே தெரியாம ஒரு முதலமைச்சர் 4 ஆண்டு காலத்தை முழுமையாக காலம் கடத்தி இருக்கின்றார் என்றால் அது தமிழகத்தினுடைய முதலமைச்சர் உயர் திரு ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான். 4 ஆண்டுகளை தாண்டி என்ன நடக்குதுன்னே தெரியாம ஆட்சியில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அருமை சொந்தங்களை, இன்னைக்கு சொல்றாங்க பொங்கலுக்கு 3000 ரூபாய் கொடுத்துறோம். அவங்க பொங்கலுக்கு 3000 கொடுத்தோன்னே நாம் அப்படியே கியூ கட்டி நின்று அவருக்கு ஓட்டு போடுவோம் முதலமைச்சர் அவர்கள் அந்த ஏசி அறையில் நம்புறாங்க. அன்பு சொந்தங்களே, நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வரும் பொழுது 2021 தமிழகத்தினுடைய ஒரு ரேஷன் கார்டின் மீது 2,04,000 ரூபாய் கடன் இருந்துச்சு. ஐயா, நான் திரும்பவும் சொல்றேங்க ஐயா, இதை குறிப்பாக நம்முடைய சகோதரிகள், தாய்மார்கள் கேட்டுக்கிறாங்க. 2021 திமுக ஆட்சி வந்த பொழுது ஒரு ரேஷன் அட்டையின் மீது இருந்த கடன் 2,04,000 ரூபாய். இன்னைக்கு 2025 ஜனவரி மாசத்துல இன்னைக்கு நாம் பேசக்கூடியது ஒரு ரேஷன் அட்டையின் மீது இருக்கக்கூடிய கடன் 4,54,000 ரூபாய். 2,04,000 ரூபாய் ரேஷன் அட்டையின் மீது இருந்த கடன் இன்னைக்கு 4,54,000. எவ்வளவு ஏத்திருக்கிறீங்க? 2,50,000 ரூபாய் ஒரு ரேஷன் அட்டையின் மீது ஒரு குடும்பத்தின் மீது கடனை ஏத்திட்டு பொங்கலுக்கு எவ்வளவு கொடுத்தீங்க? 2026 22 0 பொங்கலுக்கு 1 ரூபா கொடுக்கல. 2023 எவ்வளவு கொடுத்தீங்க? 1000 ரூபாய். 2024 எவ்வளவு கொடுத்தீங்க? 1000 ரூபாய். 2025 எவ்வளவு கொடுத்தீங்க? 0. 2026 எவ்வளவு கொடுக்கறதா சொல்லிருக்கீங்க? 3000. மொத்தமா 5000 ரூபாயை கொடுத்துட்டு 2.5 லட்சம் ரூபாய் எங்க தலைமையில கடன் வச்சீங்கல்லங்க ஐயா. அதனால தாங்க ஐயா திமுக நீங்க கில்லாடி. வெறும் 5000 ரூபாயை பொங்கல் என்று சொல்லிவிட்டு கொடுத்து விட்டு 2,50,000 ரூபாய் கடனை ஏற்றி வைத்திருக்கின்றீர்கள். இந்த கடனை திமுக முதலமைச்சர் கட்ட போறது இல்லைங்க ஐயா. நம்முடைய குழந்தைகள் உழைத்து கடனை கட்டணும். நம்முடைய பேர குழந்தைகள் வரை கடனை கட்டணும். 9,74,000 கோடி கடன். இந்திய சரித்திரத்தில் எந்த ஒரு மாநிலத்திலும் கூட இவ்வளவு கடன் யாரும் சரித்திரத்தில் பெற்றது கிடையாது. ஆட்சிக்கு வந்த பிறகு 5 லட்சம் கோடி ரூபாய் கடன் 4.5 ஆண்டுகள் வாங்கி இருக்கிறாங்க. என்ன பிரமாதம்! கடனை வாங்கி ஆட்சி நடத்திவிட்டு அந்த கடன்லையும் 60%
வட்டியை கட்டுவதற்காக பயன்படுத்திவிட்டு என்ன தம்பட்டம் அடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். எனக்கு முன்பு பேசிய தலைவர்கள் பேசினாங்க. நேத்து நம்முடைய அரசு அதிகாரிகளுக்கு ஒரு புதிய விதமான ஓய்வூதிய திட்டத்தை கொடுத்திருக்கிறாங்க. திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதி என்னங்க சொன்னாங்க? நாங்க ஆட்சிக்கு வந்தா பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொடுத்து விடுவோம். நேத்துல திமுக காரன் தம்பட்டம் அடிக்கிறான். 60 லட்சம் பேர் பயன்பட போறாங்க, எங்களுக்கு 60 லட்சம் ஓட்டு வரப்போகுது. அருமை அரசு பணியில் இருக்கக்கூடிய சொந்தங்களே, நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். பழைய ஓய்வூதிய திட்டத்திற்கு முதலமைச்சர் அவர்கள் உங்களை கொண்டு போயிருந்தா உங்களுடைய அடிப்படை ஊதியத்திலிருந்து, பேசிக் பேலிருந்து ₹1 கூட அவர் எடுத்திருக்க கூடாது. அடிப்படை ஊதியத்தில் 10% எடுத்து உங்களுக்கு நான் பழைய ஓய்வூதியம் மாதிரி 50% அடிப்படை நான் கொடுக்கிறேன்னா அது எந்த விதத்தில் நியாயங்க? அருமை அரசு ஊழியர்களை நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஓட்ட பஸ்ல தான் இன்னைக்கு டிரைவர் கண்டக்டர் ஓட்டுறாங்க. எந்த நேரத்தில் பஸ்னுடைய எந்த டயர் கழண்டு போகும் யாருக்கு தெரியாது. அரசு பள்ளியிலே பணி செய்யக்கூடிய ஆசிரியர்கள் பிஞ்சு போன கூரையில பணி செய்யறாங்க. எனக்கு அரசு பணியில் இருக்கக்கூடியவர்களுக்கும் கூட நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் மட்டும்தான் நீங்கள் வேலை செய்வதற்கு பாதுகாப்பான ஒரு இடத்தையே நம்மால் மட்டும்தான் கொடுக்க முடியும். அருமை சொந்தங்கள், அதனால என்ன நான் இதை உயர்த்திட்டேன் அதை உயர்த்திட்டேன் என்ன சொன்னாலும் கூட லெப்ட் பாக்கெட்ல இருந்து ₹10 எடுத்து ரைட் பாக்கெட்டுக்குள்ள வைக்கிறது பேரு ஆட்சி இல்லைங்க ஐயா. இந்த பாக்கெட்ல எடுத்து கீழ் பாக்கெட்ல வைக்கிறது மீது ஆட்சி கிடையாது. அருமை சொந்தங்களை, இதெல்லாம் நம்ம பேசணும். அமித்ஷாஜி அவர்கள் இங்கே வந்திருப்பதற்கான காரணம், அடுத்த 90 நாட்கள் வீடு வீடாக வீதி வீதியாக தெருமுனை பிரச்சார கூட்டத்தில் இதையெல்லாம் ஒன்றொன்றாக எடுத்து சொல்லிக்கிட்டே வரணும். யாரையும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி ஏமாற்றி ஆட்சி கட்டில் அமர்வதற்கு எந்த வாய்ப்பையும் கூட நாம கொடுக்க கூடாது. அருமை சொந்தங்களே, அது மட்டும் இல்லை, இன்னும் கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க. 505 தேர்தல் வாக்குறுதி 2021 கொடுக்கப்பட்டது. 505 தேர்தல் வாக்குறுதி. முதலமைச்சர் நேற்று சொல்றாரு 364 தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றிட்டோம், 40 தேர்தல் வாக்குறுதி பரிசீலனையில் இருக்கு, 57 தேர்தல் வாக்குறுதி மத்திய அரசு சம்பந்தப்பட்டது. அப்ப அவங்க சொல்றத பார்த்தா 505 தேர்தல் வாக்குறுதியில முதலமைச்சர் நேற்று சொல்வது 80% வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டோம். இதே முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் செப்டம்பர் 13ஆம் தேதி 2024 ராஜபாளையம் எம்எல்ஏ கல்யாண விழாவில் சொல்றாரு 99% தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டோம் என்று இதே முதலமைச்சர் மேடையில் சொல்றார். யோசிச்சு பாருங்க, ஒரு முதலமைச்சரே பொய் சொல்லக்கூடிய அவலமான ஆட்சி தமிழகத்தில் மட்டும்தான். நீங்க உண்மையாலுமே 80% தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றி இருந்தா வெள்ளை அறிக்கை விடுங்க. வாக்குறுதி 1 நிறைவேற்றப்பட்ட தேதி என்ன சொல்லுங்க, வாக்குறுதி 2 நிறைவேற்றப்பட்ட தேதி என்ன சொல்லுங்க, வாக்குறுதி 3 நிறைவேற்றப்பட்ட தேதி என்னன்னு சொல்லுங்க. எதையுமே செய்யாம 505 தேர்தல் வாக்குறுதியில நம்ம எல்லோருக்குமே தெரியும், நம்முடைய மாநில தலைவர் அவர்கள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள், 50 தேர்தல் வாக்குறுதியை கூட முழுமையாக நிறைவேற்றாம நேற்று ஒரு பெரிய பச்சை பையை சொல்லுகின்றார், 364 தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றி விட்டோம், 80% என்று சொல்லுகின்றார். அருமை சொந்தங்களே, இன்னைக்கு ஆந்திராவை பார்த்துங்க ஒரு உதாரணம். தமிழகத்திற்கு வரக்கூடிய முதலீடுகள் தமிழ்நாட்டுக்கு வரும். முதலமைச்சர் அவர்கள் இந்த நிறுவனத்தை பார்ப்பார். அடுத்த நாள் அதே நிறுவனம் ஆந்திராவுக்கு போகும், கையெழுத்து போடும், பணம் தங்க போடுவாங்க. கடந்த 6 மாதமாக பார்த்து கொண்டிருக்கின்றோம், தமிழகத்திற்கு வரக்கூடிய எல்லா நிறுவனமும் ஆந்திராக்கு எங்கய்யா போது வசூல் வேட்டை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். வசூல் வேட்டை. அங்கே பியூஷ் கோயல் அவர்கள் ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீமை கொண்டு வந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் மத்திய நிதியமைச்சராக இருந்து தமிழகத்திற்கு இங்கே கம்பெனி அனுப்பிச்சா இங்க இருக்கிறவங்க கம்பெனி கட்டி கல்லா கட்டிட்டு இருக்காங்க. 15% கொடு, 20% கொடு. வரக்கூடிய ஒரு நிறுவனமும் கூட திரும்ப பக்கத்து மாநிலத்துக்கு சென்று கொண்டிருக்கிறது. இதுல என்னங்க நடக்குது? நம்முடைய குழந்தைகளுக்கு வேலை இல்லை. 2030 தமிழகத்தை நாம் உருவாக்கலீங்க ஐயா. 1980 தமிழகத்துல பழம்பெருமை இன்னும் பேசிக் கொண்டிருக்கின்றோம், இன்னும் முன்னாடி போகாம இருக்கும். அதையெல்லாம் இந்த தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தல் நம்மால் உடைத்து காட்ட முடியும். நமக்கு மக்கள் சொல்லுகின்றார், மக்களுடைய பேச்சை மட்டும்தான் கேட்கணும். ஒருங்கிணைப்பாக உறுதுணையாக தேசிய ஜனநாயக கூட்டணி களத்தில் இருக்கும் பொழுது 2026 ஆட்சி மாற்றம் என்பது நிச்சயமா நடக்கும். இன்னொன்றையும் நாம் ஏமாற்றக்கூடாதுங்க. 505 தேர்தல் வாக்குறுதி என்பது மாநிலத்துக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி. அதுலயும் 50 நிறைவேற்ற ஒரு மாவட்டத்துக்கும் தனித்தனியாக கொடுத்திருக்கிறாங்க. புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு மட்டுமே தனியாக 28 வாக்குறுதி கொடுத்திருக்கிறாங்க. மாவட்டத்துக்கு கொடுத்த தேர்தல் வாக்குறுதி எடுத்தீங்கன்னா அது ஒரு 1600 வாக்குறுதி வருது. மாவட்டத்துக்கு தனியாக கொடுத்த 1600 வாக்குறுதி, மாநிலம் முழுவதும் கொடுத்த 505, இது ரெண்டையும் சேர்த்துனீங்கன்னா 2100 வாக்குறுதிக்கு நீங்க கணக்கு போட்டீங்கன்னா
5% வாக்குறுதிகள் கூட திராவிட முன்னேற்ற கழகம் நிறைவேற்றல. எவ்வளவு தெளிவா இருக்காங்கன்னா, டிஎம்கே வெப்சைட்ல மாவட்டம் வாரியாக கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளை போன மாசமே நீக்கிட்டாங்க. போன மாதமே டிஎம்கே வெப்சைட்ல இருந்த மாவட்ட வாரியான வாக்குறுதிகள் நீக்கிவிட்டார்கள். அருமை சொந்தங்களே, ஒரு உதாரணத்தை படிக்கிறேன். நம்முடைய புதுக்கோட்டை மாவட்டம் மட்டும் பாருங்க. புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்குறுதி, புதுக்கோட்டை புறவழிச்சாலையிலே புதிய ஒருங்கிணைப்பட்ட பேருந்து நிலையம் கட்டப்படும். என்னாச்சுங்க, கட்டினாங்களா? இல்லை. புதுக்கோட்டையிலே கால்நடை மருத்துவக் கல்லூரி தொடங்கப்படும். தொடங்கியாச்சுங்களா? இல்லை. புதுக்கோட்டை, கந்தர்வக்கோட்டை, ஆதனக்கோட்டை, ஆலங்குடியில முந்திரி பதப்படுத்தும் தொழிற்சாலைகள் அமைக்க ஆவணம் செய்யப்படும். பண்ணாங்களா? இல்லை. ஆலங்குடி கீரமங்கலத்துல நறுமண தொழிற்சாலைகளை கொண்டு வருவோம். கொண்டு வந்தாங்களா? இல்லை. புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய தேர்தல் வாக்குறுதியை மட்டும் உங்க முன்னாடி நான் படிக்கின்றேன். அதையே செய்யல. 28 வாக்குறுதி 3 செஞ்சிருக்கிறாங்க. இதுல 25 செய்யல. 505ல 50 செஞ்சிருக்கிறாங்க, 455 செய்யல. இதையெல்லாம் மக்களிடம் சொல்ல வேண்டும். பெரிய மாற்றத்திற்கு அச்சாரம் இடணும். நம்முடைய அமித்ஷாஜி அவர்கள் அடிக்கடி சொல்லுகின்றார், 3/2 பங்கு எம்எல்ஏக்களை தேசிய ஜனநாயக கூட்டணி இங்கே பெறும் என்கின்ற உறுதி வார்த்தையை தொடர்ந்து சொல்றாங்க. 3/2 பங்கு. இன்னைக்கு இந்த யாத்திரையை பார்த்து விட்டு அமித்ஷாஜி அவர்கள் 3/2 பங்குக்கு மேலதான் நமக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் கிடைப்பார்கள் என்கின்ற நம்பிக்கை வார்த்தையை நிச்சயமாக அளிப்பார்கள் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. கடைசியாங்க ஐயா, ஆமா, தமிழ்நாடு 1ஆம் நம்பர்ல இருக்குதுங்க ஐயா. இதுல 1ஆம் நம்பர்ல இருக்கு. கள்ளச்சாராயம் சாவுல இந்தியாவுல கடந்த 4 ஆண்டுகள்ல 1ஆம் நம்பர்ல இருக்கு. ஒரு அரசே மதுபான கடை நடத்தி 55,000 கோடி வசூல் செய்வதில் நம்பர் 1ல இருக்கு. மாநில தலைவர் அவர்கள் சொன்னது போல பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு எதிரான பெருங்குற்றம் 15% உயர்ந்திருப்பதில் நம்பர் 1ஆ இருக்கிறோம். மகன், மருமகன், முதலமைச்சர் குடும்பம் கல்லா கட்டி வசூல் பண்றதுல நம்பர் 1ஆக இருக்கின்றோம். அதை தவிர தமிழ்நாடு எதிலையும் நம்பர் 1ஆ இல்லைங்க ஐயா. நம்பர் 1ஆக வருவதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணியால் மட்டும்தான் முடியும். நாம் எல்லோரும் இணைந்து 2026ல அந்த பொற்காலத்தை உருவாக்க வேண்டும். அதனால் அரசு ஊழியர்களாக இருக்கட்டும், காவல்துறை நண்பர்களாக இருக்கட்டும், சாதாரண பொதுமக்களாக இருக்கட்டும், உங்களுடைய வலிக்கெல்லாம் ஒரே ஒரு மருந்து மட்டும்தான். அந்த மருந்தினுடைய பெயர் தேசிய ஜனநாயக கூட்டணி. 2026 சட்டமன்ற தேர்தலில் அந்த மருந்தை மட்டும் நீங்க வாங்குங்க. அந்த மருந்தை உங்க மேல தடவுவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றத்தை நாம் செயல்படுத்தி காட்டுவோம் என்று சொல்லி, மறுபடியும் வெற்றிகரமாக இந்த யாத்திரை நடத்தி காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய மாநில தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கும், இந்த மாவட்டத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய சகோதரர் ராமச்சந்திரன் அவர்களுக்கும், மேடையின் மீது இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும், டெல்லியிலிருந்து நமக்காக வந்திருக்கக்கூடிய நம்முடைய அருமை ஐயா அமித்ஷாஜி அவர்களுக்கும், தேர்தல் பொறுப்பாளர்களுக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும் நன்றி கலந்த என்னுடைய வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்து, புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய். அண்ணா, இன்னுமே ஒரு 5000 பேர் நம்முடைய தொண்டர்கள் வெளியே இருக்கிறாங்கண்ணா. காவல்துறை நண்பர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள், அவங்க எல்லாம் கிராமத்திலிருந்து கஷ்டப்பட்டு இங்க பார்க்க வந்திருக்கிறாங்க. தலைவரை பார்ப்பதற்காக, அமித்ஷாஜி அவர்களை பார்ப்பதற்காக வந்திருக்கிறாங்க. ஐயா, பின்னாடி தயவு செஞ்சு பேரிகேட்டை கொஞ்சம் நீக்கி விட்டு எல்லோரையும் பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க ஐயா. இவ்வளவு தூரம் வந்துட்டு அவங்க அந்த யாத்திரையை பங்கு பெறாம போனாங்கன்னா பெரும் குற்றமாகிவிடும். அதனால தயவு செய்து காவல்துறை நண்பர்களுக்கு அன்பான வேண்டுகோள், அந்த பின்னாடி இருக்கிற பேரிகேட்லாம் நீக்கி எல்லோரையும் உள்ளே வருவதற்கு நீங்கள் வழிவகை செய்ய வேண்டும் என்று சொல்லி, நம்முடைய தொண்டர்கள் அமைதியாக உங்களோட இருக்கையிலே அமர வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த நல்ல உள்ளங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.